யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. 2 கான் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 18. ரோமர் 12, Romans chapter 12 verse 18. கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். எல்லாத்தையும் சமாதானம். கூடுமானால் எல்லா மனுஷரோடும். எவனாவது நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டாங்க. யாராவது நம்மள சீண்டாம நோண்டாம இருக்க மாட்டாங்க. யாராவது நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டாங்க. யாராவது நம்மள வருத்தப்படுத்தாத மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது வருத்தப்படுத்ததான் செய்வாங்க. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தாம இருக்க மாட்டாங்க. யாராவது உங்களை காயப்படுத்தாம இருக்க மாட்டாங்க. யாராவது உங்களுக்கு எதிராக குழி தோண்டாம இருக்க மாட்டாங்க. யாராவது முதுகு பின்னால குத்துணும்னு நினைக்காம இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல கால் எடுத்து வச்சுட்டீங்கன்னா யாராவது உங்களுக்கு எதிராக எழுப்பாம இருக்க மாட்டாங்க. யாராவது உங்களை குற்றப்படுத்தி உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒதுக்காம இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், கூடுமானவரை அழகாய் சொல்கிறார் பாருங்கள். கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோட சமாதானமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட சமாதானமா இருங்க. நல்லா சிரிச்சு பேசுற ஆட்கள்கிட்ட மட்டும் அல்ல, உங்களை பார்த்த முகத்தை திருப்பிக்கிறாங்க, ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. திருமணம் மூஞ்சி திரும்பி ஏண்டான்னு இருக்கோம். நீங்க உங்க லைட் கிளியராவே வச்சுக்கோங்களேன். உங்க சமாதானத்தின் நேர்கோடு சரியாவே போயிட்டே இருக்கட்டும். உங்களுடைய பீஸ் ஆஃப் லைன் அப்படி நீட்டா இருக்கட்டும். வர பிளஸிங்கும் நீட்டா வரும், நதி போல வரும், தானா வரும், மகிமையா வரும், நினைச்சு பார்க்காம வரும், கேட்காமலே வரும். So today கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Take this prophetic word. பிறந்தநாள் திருமண காண்களை ஆசீர்வதிக்கிறார். வியாதி சுகமாகுது. Heal in Jesus name. Amen. God bless you.